இந்த வீடியோவில் பஞ்சகச்சம் எப்படி கட்டிக்கிறதுங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். இப்போ நான் காமிக்கிற இந்த வேஷ்டியில் பாருங்க, மெஷர்மெண்ட் போட்டிருக்கு. 1.25 மீட்டர், 3.80 மீட்டர். இதில் 1.25ங்கிறது வந்து ஹைட்டு, 3.80ங்கிறது லென்த்து. இது வந்து 8 முழ வேஷ்டி, ஜரிகை வேஷ்டி. இதையும் நம்ம பஞ்சகச்சம் கட்டிக்கலாம். இது மயில்கண் வேஷ்டி. இதோட பார்டரில் டிசைன் பாருங்க, மயில்கண் மாதிரி இருக்கும். இது 2 கலர் வரும் பார்டர், மேலே ஒரு கலர் கீழே ஒரு கலர். பார்டர் நல்லா அகலமாகவும் வரும். இந்த வேஷ்டியிலையும் நம்ம பஞ்சகச்சம் கட்டிக்கலாம். இப்போது பஞ்சகச்சம் கட்டிக்கிற அந்த வேஷ்டிகள் 3 விதமாக வரும் அளவு. 8க்கு 4, 9க்கு 5, 10க்கு 6. அது அவாவா உடம்பு வாகுக்கு ஏற்ற மாதிரி சைஸு பார்த்து வாங்கிக்கலாம். இதில் 8, 9, 10ங்கிறதெல்லாம் வந்து வேஷ்டியோட லென்த்து. 4, 5, 6ங்கிறதெல்லாம் அங்கவஸ்திரத்தோட அளவு. இப்போ நம்ம பஞ்சகச்சம் எப்படி கட்டிக்கிறதுங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். இப்போது வேஷ்டியோட ஒரு முனையை இடது பக்கத்தில் பிடிச்சிண்டு நன்னா ஒரு 2.5லேருந்து 3 முழம் அளவுக்கு அளந்துக்கணும். அளந்துட்டு அந்த அளந்துண்ட பக்கத்தை அப்படியே நம்ம உள் பக்கமாக வலது பக்கம் கொண்டு போயிட்டு இன்னொரு பாகத்தை மேலோடு கொண்டு வந்து இடது பக்கம் கொண்டு வந்துக்கணும். இப்போ 2 சைட்லேயும் கொஞ்சமாக எடுத்து நன்னா சொருகிக்கணும். இப்படி டைட்டாக சொருகின்ட்டு முன்னாடியும் பின்னாடியும் அந்த வேஷ்டியை திரித்து விட்டுடணும். அது நன்னா டைட்டாகிடும். இப்போ இன்னொரு தடவை பாருங்கோ, நன்னா அது மாதிரி உள் பக்கமாக விட்டு சொருகிக்கணும். சொருகின்றதுக்கு அப்புறமா நம்ம மேலேயும் கீழே, மேலேருந்து முன்னாடியும் பின்னாடியும் நன்னா திரித்து விடணும். இப்போது உள் பக்கமாக விட்டுண்ட வேஷ்டியோட ஒரு பக்கத்தை எடுத்து நம்ம மடிக்க போகிறோம். அந்த மடிப்பு வந்து 4 விரல் அளவுக்கு தான் இருக்கலாம். அந்த மடிப்போட அளவு 4 விரல் அளவுக்கு தான் இருக்கணும். இந்த பார்டரை மேலே வச்சு நம்ம வரிசையாக மடிச்சுன்னு வரப்போகிறோம். அதே அளவுக்கு இதை மடிச்சுட்டு நம்ம வந்து பின்பக்கம் சொருகிக்க போகிறோம். அழகாக ஒரே அளவாக மடிச்சுன்னு வரணும். முடிச்சாச்சு. இதை வந்து நம்ம அடியால் பின்னாடி கொண்டு போய் சொருகிக்கணும். ஃபஸ்ட்டு முன்னாடி சொருகிண்டு அதை நன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மடிப்பெல்லாம் நன்னா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு படியை வச்சுண்டு அதுக்கப்புறம் இந்த சின்னதாக இருக்கிற பாகம் உள்பக்கம் வரா மாதிரி பின்னாடி கொண்டு போகணும். கொண்டு போய் இப்போ நம்ம பின்னாடி சொருகியாச்சு. நடுவில் சொருகிக்கணும். பின்பக்கம் ரெடி. இப்போது ஃப்ரண்ட்டில் வேஷ்டியோட இன்னொரு பாகம் இருக்கு இல்லையா, இன்னொரு பக்கம், அதை நன்னா 3/4 சான்லேருந்து 1 சான் அளவுக்கு இந்த மாதிரி மடித்து சொருகிக்கணும். 1 சான்கிறது இந்த கட்டை விரல்லேருந்து சுண்டி விரல் வரைக்கும் இருக்கிற அளவு தான். ஃப்ரண்ட்டில் நம்ம ஸ்ட்ரைட்டாகவே மடித்து சொருகின்ட்டோம். இப்போ கீழே விழுறது இல்லையா, அந்த பக்கத்துலேருந்து நுனியை எடுத்து மடிக்கணும். இந்த பார்டர் வந்து சென்டரில் வரும், அப்போ தான் அழகாக இருக்கும். அதையும் நம்ம 3/4 சான்லேருந்து 1 சான் அளவுக்கு மடிச்சுக்கணும். மேல் வரைக்கும் மடிச்சுட்டு போகணும். அதை மடித்து அதை சொருகின்னு விடணும். அந்த பார்டரை நடுவில் அழகாக வரா மாதிரி வச்சு சொருகிக்கணும். எங்கேயான்னு மடிச்சுட்டு இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணி விடணும். அவ்வளவுதான், பஞ்சகச்சம் கட்டிண்டாச்சு. இது ஃப்ரண்ட்டு, இது பேக் சைடு.
நீட்டாக இருக்குது பாருங்க. கால் இல்லாமல் தெரியல. இந்த மாதிரி கட்டிக்கணும். இப்போ யோக வசிஷ்டம்னு சொல்லுவா. மேல் வேஷ்டி எப்படி போட்டுக்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.